தர 5 ரூபாய் பெஞ்ச் 3 ரூபாய், தர 5 ரூபாய் பெஞ்ச் 3 ரூபாய், தர 5 ரூபாய் பெஞ்ச் 3 ரூபாய். என்ன டோக்கனுக்காக இந்த அடி அடிச்சுக்கிறாங்க? பக்கத்துல என்ன இருக்கு? ஆண்டாள் ஹோட்டல். என்ன எல்லாரும் ஹோட்டல் வழியா பாக்குறான்? நான் வெளியூருப்பா, எல்லாத்தையும் விட்டுறாத. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. ஆனா திண்டிச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு போயா. நான் வெளியூருப்பா, அவசியம் பாக்கணும்ப்பா. பிளாக்ல வாங்குறியா? எங்க விக்கிறாங்க? நானே தான் விக்கிறேன். ஒரு டிக்கெட் 10 ரூபாய். கொஞ்சம் குறைச்சிக்க. அதெல்லாம் முடியாது, இஷ்டம் தான் வாங்கிக்க. எல்லாத்தையும் போயா. குடு 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 குடுப்பா. உள்ள ரிக்கா டான்ஸ் நடக்கும் போல் இருக்கு. இது எப்படியாவது பார்த்தாகணுமே. கையில வேற காசு இல்ல. இன்ஸ்டால்மெண்ட்ல விடுவாங்களா? இதெல்லாம் விட மாட்டாங்களே. இப்ப என்ன செய்யறது? இல்லையா நீ வெளியூரா? இல்ல, டோக்கனுக்காக கப்சா விட்டேன். இந்த வயசுல இது தேவையா? டோக்கன் குடியா. இந்த பாரு 100 ரூபாய் வேணா கழு, டோக்கன் மட்டும் கேட்காத. இல்ல, அந்த 100 ரூபாய் கொடு. இன்னைக்கு கொண்டாடல, நாளைக்கு பணம் தரேன். ஆளிப்பைய வச்சுக்கிட்டு இந்த அலைச்சல் அலையறா. யோ 5 நிமிஷம் பொறுத்தீங்கயா. உள்ள எல்லாம் ரெடி ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன். ஒழுங்கா உட்காரு, நான் சொல்லிவிட்டேன். டோக்கன் கிடையாது. நீ எப்படி வந்த? வாய் மேல குத்து, சும்மா இல்லையா? என்ன அண்டா மட்டும் வருது? என்னடா நீ மட்டும் வர்ற? டேய், உங்க அக்கா எங்கடா? உங்க அக்கா கைனால சாப்பிடணும்டா. தயிர் சாதத்துக்கு ஊறுக வைக்கத்தான் வருவா. அப்ப எனக்கு ஊறுகா மட்டும் போதும். வரேன். பாத்துடா, பாத்து. வந்துட்டேன். ஊறுகாயா இது? அம்மன் பிரசாதம். கைய நீட்டு. நீட்ட மாட்டேனே. இவங்கள மாதிரியா ஊறுகாய் நக்கறவன் நினைச்சியா? ஒழுங்கா சோத்த வை. ஐயோ, சரியான சாவு கிராக்கியா இருக்கும் போல இருக்கு. என்ன முணங்குற? ஒண்ணுல சோத்த வை. வைக்கிறேன் வைக்கிறேன். ஏண்டா டோக்கன் வாங்காம திருட்டுத்தனமா வந்து உட்கார்ந்து இல்லாம ஒரு பொண்ணை மிரட்டியா நீ? என்னது? டோக்கன் வாங்கலையா? ஏந்திரியா மேல ஏந்திரியா. என்ன சொன்ன? கைய நீட்ட மாட்டியா? உன் கைய வெட்டுற பாரு. நான் யார் தெரியுமா? பிஸ்தா காளி தெரியுமா? அவளோட ஒரே சிசிய கபாலி சொல்லிய நரமண்டேன். பாயா, என் புருஷன் யாரு தெரியுமா? பட்டாளத்துல வேலை பாக்குறாரு. ஒரு தந்தி அடிச்சேன்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து டிஷம் டிஷம் டிஷம்னு சொட்டு தள்ளிடுவார் தெரியுமா? ஆண்டாளே. என்னங்க இன்னைக்கு ஊர்ல 4 கல்யாணம், 6 கருமாதி, 2 காது குத்து, 3 சடங்கு. ஒரு வயன் சாப்பிட வர மாட்டான். ஐயோ, அப்படின்னா என் சாப்பாடு எல்லாம் விலை போகாதா? ஏன் விலை போகாது? மொத்தமா நான் எடுத்துக்கிறேன். ஒரு ரேட் என்ன? என்ன சொன்ன? சாப்பாடு ரேட் என்னமா? அதானே. இது பாரு, 100 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டேன், 50 ரூபாய்க்கு விறகு வாங்கி போட்ட அடுப்புக்கு, அப்புறம் அது இதெல்லாம் சேர்த்து 150 ரூபாய் ஆச்சியா? 150 ரூபாய் தரேன். 200 ரூபாய் கொடுக்குறேன். 200 ரூபாய் கொடுக்குறியா? ஐயோ, உட்காரியா உட்காரியா உட்காரியா. ருசி எல்லாம் எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன அது? நின்னுகிட்டே பரமாறிய.
நான் ஒரு குடும்பஸ்தனா சாப்பிடலாம்னு வந்தேன். நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி பரிமாறினி என்ன? இந்த வேலையில ஏன் கையில வச்சுக்காத. ஏன் உன் புருஷன் பட்டாளத்துல இருந்து வந்துருவாரா? ஏன் புருஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும்? கட்டாமிச வச்சுக்கினேன் இந்த பக்கமா அந்த பக்கமா 2 எலுமிச்சம்பழம் நட்டு வச்சிருக்காரு தெரியல. தோட்டமா வச்சிருக்காரு. அவர் வந்தாருன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுவாராக்கா. வேலையை பாருமா. கைய எங்க கழுவுறது? காவேரியா ஆத்துல. சரி அங்க வரல காஞ்சிருமாமா. எந்திரிச்சு வெளில போய் கையை கழுவியா? கை விடு. நல்லாதான் இருக்க. இவனை எப்படி உள்ள வைக்கிறது? இவனை ஒடிஞ்சுதான் உள்ள வைக்கணும். இந்த அவன் கண்ணாடி, இந்த அவன் தொப்பி. ஐயோ ஒரு வேங்கையே உள்ள வச்சிருக்கானே. நீங்க அடிச்சதுக்கு எனக்கு பெருசு. இந்தாங்க இந்த ஆணியை நீங்களே அடிங்க. என்ன கணக்கு? என்னது வீட்டுக்குள்ளே சவப்பட்டியோட வர? தள்ளியா புதைக்கணும். புதைக்க போறியா? குடிக்கணும்னு சொல்லி எரிச்சிடுறேன். முதலாளி நீங்க வாங்க. அவரும் சேர்த்து எரிக்கணுமா? நீ சும்மா முதலாளி ஓடி வாங்க. மெதுவா நடந்து வந்தா ஒத்துக்க மாட்டீங்களோ? பொட்டியோட வந்திருக்கா. என்ன பணப்பொட்டியா? இல்ல பணப்பொட்டி. ஆள வந்தாரு. உனக்கு சோகமா இருந்தா ஓ நெஞ்சில அடிச்சுக்க. எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. கபாலி இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? என் கூட குட்டி மோதனா விட்டுருவேன். ஆம்பளைங்க மோதனா சவப்பொட்டி தான். இத்தனை நாள் அவரை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப நான் யார வச்சு வாழ போறேன்? கவலைப்படாத. பணத்தை கொண்டு போய் ரோட்ல போட்டு அனாதை பணம் சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டுக்க. அது 5-6 நாளைக்கு தானங்க பத்தம். அப்புறம் அழுகி போயிருமே. வாஸ்தவம் தான். பழம் அழுகி போனா பஞ்சாமிர்தம் பண்ணலாம். பணம் அழுகி போனா என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, வேற ஒரு பணம் வாங்கிக்க. வேற ஒரு பணத்துக்கு எங்கெங்க போவேன்? இவர் எதுக்குங்க இருக்காரு? இவர் தூங்கும் போது கத்தியால சதக்குன்னு குத்தி பணமாக்கி காசு சம்பாரிச்சுக்கங்க. பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. என் பொழப்புக்கு ஒரு வழி சொல்லுங்க. கவலைப்படாதப்பா, என் வீட்லயே தங்கிக்க. 3 வேளை சோற போடுறேன். கால கையை அமைக்க விடு. ஐயோ எனக்கு காலக்கை அமைக்க பழக்கம் இல்லங்க. என் பரம்பரைக்கே வெட்டித்தான் பழக்கம். எதுக்கு எடுத்தாலும் நீ அவர்கிட்டே கேக்குற. வெட்டிக்க. ஏண்டா இது என்ன மரமா? கிளைய காமிக்கிறது மாதிரி காமிக்கிற? தப்பாவாயா? கிழிச்சிருவேன் கிழிச்சு. இந்தாப்பா அந்த பொட்டிய தொற. அந்த காலி பணத்தை என் கண்ணால பார்த்து ஆனந்தப்படணும். நீங்க தான் அவசியம் பார்க்கணும். தலை எங்க இருக்கு? உனத்து தலை எங்க இருக்கு? ஆடுது. நான் தான் ஆடுறேன். பொட்டியே ஆடுது. அது கடைசி மூச்சா இருக்கும். பெரிய மூச்சா இருக்கு. பெரு மூச்சா இருக்கும். ஏப்பாடா என்னப்பா மேம்பாலத்து வழியா வர்றியா? என்னது ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு வர்ற மாதிரி இதுக்குள்ள தங்கி இருந்துட்டு வர்ற? வாங்கினது கொஞ்சம் நஞ்ச அடியா? தமிழ்நாட்டு அடிவா வாங்கிட்டல்ல. மாவட்ட வாரியா வாங்கினதுனால தேடி எந்திரிக்கிறதுக்கு தை மாசம் ஆகும். ஏன் மார்கழி மாசம் எந்திரிச்சு ஒத்துக்க மாட்டீங்களோ? யாரு கூப்பிட்டது? ஆள வந்தாரு என்பது நீர் தானே. சும்மாரா. பயந்துட்டா. என்ன சொன்ன? என்ன காலக்கை அமுக்கு சொன்னில்ல? இப்ப நீ வந்து அமுக்கு. யாரு யாரு? டேய் நான் தானே உன் மாமா. சத்தியத்தை மறந்துட்டியா? மறக்கலையா? கூப்பிடுறேன் கொக்காவ. கூப்பிடுறேன். அக்கா 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 அக்கா. என்னடா தம்பி அங்க பாரு. ஆறுது ஆண்டாளு ஒரே ஒரு பொண்டாட்டியே. அன்பேவா 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 அன்பேவா. யாரு நீ? இவன் ஓடுறா? பட்டாளத்து மாப்பிளையே மறந்துட்டியா? உன்னை கட்டி அணைக்கும் போது குத்துதுன்னு சொன்னியே. இளம்பிச்சம்பளம் மீச அத மறந்துட்டியா? ஐயர் இல்லாம நான் தாலி கட்டினே அத மறந்துட்டியா? என்னது நீ என் கழுத்துல தாலி கட்டினியா? ஆமா மிலிட்டரிக்கு போறமே 3 முடிச்சு போட்டா பத்தாதுன்னு 6 முடிச்சு போட்டனே அத மறந்துட்டியா? சொல்றா நெட்ட மச்சான். என்னக்கா மாமா மறந்துட்டியா? எவனோ ஊரு பேர் தெரியாத பட்டாளத்தான் வந்து நிக்கிறான். அவனை போய் மாமா கொஞ்சம் சொல்றியா? உனக்கு கழுவு இருக்கணும். நான் ஊருக்கு பேரு தெரியாதவனா? ஏழு என் கதைய. நான் சீனா இல்லையில நம்ம இல்லையில பாராவுக்கு இருக்கும் போது பனிக்கட்டி சரிக்கு சீனா இல்லையில போய் விழுந்துட்டேன். அங்க என்ன தூக்கிட்டு போய் சமயகத்துல போட்டாங்க. அங்க பாம்பு பள்ளி தின்னு நான் உப்பிட்டேன். அதனால உனக்கு அடையாளம் தெரியலையா? இன்னும் கதை விடுற? மரியாதையா வெளியே போறியா இல்ல 4 பேரை கூப்பிட்டு போதைக்கவா? 4 பேர் என்ன
40 பேரை கூப்பிடு, 4000 பேரை கூப்பிடு, இதுக்கு ஒரு வழி பார்க்காம போக மாட்டேன். யோ, என்னையா வம்பு பண்ற? சத்தியமா எனக்கு கண்ணால ஆவலையா? அந்த மஞ்ச கயிறு ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்கேன்யா. அப்ப என்ன கட்டிக்க, நான் பாதுகாப்பா இருக்கேன். முடியாதே. ஏன்? நான் ஒருத்தனை லவ் பண்றேன். யார் அந்த பொறுக்கி? யார் அந்த சூரி நாயி? யார் அந்த கபோதி? மரியாதையா பேசு. ஏன்? அவர் யார் தெரியுமா? யாரு? காளியோட சிஷ்ய கபாலி. அவரே ஒரு பொறுக்கி தானே? அவர் பொறுக்கியா இருக்கலாம், சரி நாயா இருக்கலாம், கபாலியா இருக்கலாம். ஆனா அவர்தான் என்னோட காதலர். இத முதவே சொல்லக்கூடாதா? இந்த வாடகை செலவுலாம் மிச்சமா இருக்குமே. என்ன சொன்ன? தெரியல. நான் தான் அந்த கபாலி. ஐயோ! ஏன்டா இடிக்கிற? சத்தியத்தை தவற மாட்டிய? தவற மாட்டேன். நீ என்ன செய்யற? இன்னைக்கு கடை லீவுன்னு போட போட்டுட்டு மேட்னி ஷோக்கு போயிடுற. ஏப்பா கருணா, பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? ஏன் எடை கட்டுற? உனக்கு அந்த சிரமம் கூடாது, நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் தான் வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்க வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமூல போடு. ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. ஏன் சார்? தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா, அவனை புடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார், ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சார் இருக்கிறது. கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ, உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். ஏய், யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார், கேள்விப்பட்ட சொன்ன சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறீங்க. யாரா அவன்? சொல்லு. விளையாடுறீங்க சார். பேசுற நீ? ஏன் சார் அடிக்கிற? ஏய், சொல்றா. இப்படி கேட்டா இவன் சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். போடா போடா. சார் லுங்கி சார். வலது காலாவது இடது காலம் போடா. அடிச்சு போட வச்சிடுவேன். ஐயா, யாரா நீ? சார், தப்பிச்சு போனான தூக்கேஜி ராஜா, அவனை பத்தின பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்கறான். அதான் இங்க தள்ளி வந்துட்டான். அடிக்கிறீங்க சார். தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என் நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்டை காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார், இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரகசியம்லாம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயா ஐயா எம்மா அடிக்காதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். சார் சார் அடிக்காதீங்க சார். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன், எழுதிங்க சார். உண்மையை சொல்லு. வண்ணாரப்பட்ட காளிமுத்து 115 7வது கிராஸ் தெரு, வண்ணாரப்பட்டை. நீ எங்க இருக்க? நானா பால்காரக்காரன 11 பை சேனாம்பட்டை எல்லாம் சொல்றேன். அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுற? இது போதும். இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வருகிறேன் சார். ஓகே. கான்ஸ்டபிள் கூப்பிட்டீங்களா சார்? நீயா கான்ஸ்டபிள்? இவனை தர்ம அடிக்கல என்ன சார் தப்பு? நாம இவன் அடிச்ச புத்தி வராது. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா
அவனுங்க முட்டி முட்டி தப்ப தானே புத்தி வரும். ஆட்டோ உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், எத்தனை ரூபாய்க்கு முடிச்சு வைக்காத, அடிப்படை சாகாதன்னு. இதெல்லாம் ஒரு போட்டட. என்னடா செய்யறது? நானும் அவங்க கூடாது அவங்க கூடாது பாக்குறேன். இந்த முடிச்ச பார்த்துட்டா என்ன பிறந்தோக்கு போனா போதும் வண்டியில எடுத்து ஏன் வண்டியில கை வைக்கிறியா? நான் சும்மாவும் செய்யும். என்ன செய்யும்? என்ன பின்னாடி செய்யும்? தமிழ் கட்டா மஸ்தா யாருக்கா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டத்திலே இருந்து ஒருத்தங்க உள்ளே வாங்க. இந்த கூட்டத்திலே ஒரு பயிரான், அவன் உங்க முன்னால கூப்பிட போறேன். அரே சேர்த்தான் அவரே, அரே வாயின் பக்கம் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். ரத்தம் கக்கி சாவ போறேன். ஓம் ரீம் சால்பத்திரி மால்பத்திரி காளி மூலி கல்கத்தா சூலி. நல்லா கவனிங்க. இப்ப பையன் மந்திரத்திலே கட்டுப்பட்டுட்டான். இப்ப பேசுவானா? பேச மாட்டான். செத்து போட்டானா? இந்த உங்களோட தான் இருக்கிறான். இப்ப பேசவே மாட்டான். பேச வைக்கிறேன். எல்லாம் ஜோரா கைப்பற்றுங்க. கொடுக்கலாம். ஆனா பொண்டாட்டிக்கு இடுப்புல கட்டணும், பிள்ளைக்கு கையில கட்டணும். அரே சைத்தான், என்ன முழிக்கிறே? சைத்தான் முழிக்கலையா? நான் முழிக்கிறேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு 10 வருஷம் ஆச்சியா? உனக்கு அப்படி பண்ணிக்கலாம? பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுறேன், பிள்ளைக்கு இடுப்புல கட்டுறேன். மாத்தி கட்டின மந்திரம் மாறி போயிடும். அப்புறம் உன் கதை நாரி போயிடும். எல்லா கதையும் நாரி போய்த்தாண்டா வருது. ஆளுக்கு ஆளுக்கு மிரட்டுறீங்க. டியூட்டியில இருக்கிறேன்டா. அரே அப்புறம் தான் டியூட்டி. முதல்ல தாய்த்தா பொடி துட்டா ஏடு. எந்த சைத்தாலும் பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு. வணக்கம்மா, இது வசந்த் காலனி தானே? ஆமா. எஸ் பிளாக் தானே? நம்ம 20 ஆமா. நாங்க கோல்டன் கம்பெனில வந்திருக்கோம். ஒரு சீர்பீடு ஆர்டர் பண்ணல. நாங்க ஆர்டர் பண்ணலையே. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்டர் பண்ணலன்னா என்னன்னா உங்க வீட்டுக்கார ஆர்டர் பண்ணிருக்காரு. பாத்துடா பாத்துடா போய் பேசுறாதீங்க. பாத்துடா நல்ல இடமா பாத்துறீங்கடா. கதை அடிப்பட என்னங்க தம்பி? எதுக்கு அதெல்லாம்? எங்க கம்பெனில சமைக்கிறதுல மாசம் 500 ரூபாய் வாங்கமா. அது இல்லாம போனஸ், இஎஸ்ஐ, ப்ராவிடன்ட் ஃபண்ட், டெய்லி டீ வேற தராங்கம்மா. ஏமா காசு கொடுத்து எங்களை கடங்காரனாக்க பாக்குறீங்க? நாங்கெல்லாம் கௌரவமா வேலை பார்க்கறோம். அம்மா. என்ன தம்பி பீரோ இறக்கி வச்சுட்டு சாய் கொடுக்காம போயிட்டீங்க? சாரிமா, அது ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு. வசந்தி கால் இறக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் கால் இறக்கிட்டேன். எங்க மேனேஜர் என்னை கண்டுபிடிச்சிட்டாருமா. தானே பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு ஏன் என்ன பொறுப்பில்லான்னு. டிரா வாங்கி கொடுக்க சொன்னாலே 6 மாசத்துக்கு மேல ஆகும். இவர் எங்க பீரோ எல்லாம் வாங்கி கொடுக்க போறாரு? நீங்க எடுத்துட்டு போங்கப்பா. போய் எடுத்துட்டாங்க. மச்சான் பீரோ தர. இருட்டில் அழிச்சு விட்டேன். செருப்பால் அடிப்பேன். திருடுறது முடிவு பண்ணிட்டான். கொஞ்சம் பெரியவோட பத்த வைக்க கூடாது. அவன் நம்மளோட பரதேசி. 4 குடைக்கு மேல இல்ல. அதுல 1 அழுக்கு. இதை நீ தான் துவைக்கணும். ஏய், அந்த வீட்டுக்காரனுக்கு மாருதி கார்ல பண்ணா. நான் நினைச்சேன் அவன் ரொம்ப வசதியானவன்னு. இப்பதான் தெரியுது அவன் அந்த கார் டிரைவர்னு. இவரா நாளையில இருந்து பீரோக்குள்ள நீ உட்கார்ற. திருட போற விட்டு நான் காமிக்கிறேன். ஓகே? ஐயோ, என்னடா பார்லிமெண்ட் படிச்சுட்டு போற போறியா? ஆல்ரெடி சிந்தனையில் இருக்க? என்னடா நான் பொண்ணை லவ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்லுங்க? லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். கை விடுறான். ஆல் தி பெஸ்ட். எப்படா வேணாம்? போடா முண்டா. இப்பதான் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள கல்யாணம். சரி விடு. கல்யாணம் யாரு, என்ன பேரு, எந்த ஊரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியாது. ஓகே, அப்ப கலந்துக்க வேண்டியதான். போடே, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்கேன். ஏய், அந்த பொண்ணை பார்த்தா பெரிய எடுத்து பொண்ணு மாதிரி தெரியல. அவளை காதலிக்க எனக்கு தகுதி இருக்காரு. உனக்கு தகுதியா? நீயே 1 நம்பர் குப் ஆயிட்டு உனக்கு லவ் வரையா? இருந்தாலும் ஒரு ஹீரோ லுக் இருக்கு. ட்ரை பண்ணி பாரு. டிக்கெட் வாங்க. விடு, டிக்கெட்டோட வரேன். அவசரம் யாரா நீ? யாரா நீ? என்னை பத்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு விடுவான் கொண்டு போடா.
இந்த மாதிரி குறுக்க பூண்ட உடம்பு தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன். போடா போடா. ஏயா நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? பஜார்ல உஜார் இல்லைன்னா இந்த மாதிரி பசங்க நிஜாரா விட்டுருவானுங்கய்யா. வாங்க வாடா வீட்டுக்கு போவோம். இந்த படம் ரொம்ப போறாங்க, கவுண்டர்ல பேசிக்கிட்டாங்க. இந்த படம் வேணாம், வேற படத்துக்கு போவோம். வா போடா. என்னால வாங்க முடியலன்னு சொல்லு, நான் டிக்கெட் வரேன் பாரு. என்னங்க நீ கிட்ட சில்லறை இருக்குமா? 100 ரூபாய்க்கு சொல்றியா? 40 சொல்லு. ஓகே சார், 100 rupees சேஞ்ச். 100 ரூபா நோட்டா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், 100 rupees சேஞ்ச் இருக்குங்க. 100 ரூபாய் சில்லறையா? எதுக்கு கவுண்டர்ல கேட்டு பாருங்க சார், கிடைக்கும். சார் 2 டிக்கெட் கொடுத்து மீட் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. என்ன நீ பாட்டு முன்னாடி போய் தீட்டு வாங்கிட்டு வரேன். அட நான் என்ன பண்றது? டிக்கெட் வாங்கினா சில்லறை தருவானாரு. சார் தான் அந்த ஆள் சொல்றது சரியா தான் போச்சு. பஜார்ல உஜாரா இல்லைன்னா நிஜாரியா எடுத்துறாங்க போல் இருக்கு. கையிலும் வராதது பெண்ணில்லை, என் கண்ணில் படாதது வெண்ணில்லை, கண்ணில் நகர்ந்தது பெண்ணில்லை, ஒன்றும் தெரியாத பொண்ணில்லை. ஊர் பேச மாட்டான் போல இருக்கு. என்னடா டேய், என்னடா படம் பார்த்து வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரியா இருக்கேன். டேய் கேக்குறல்ல, இந்தா புரிஞ்சு போச்சு. மெட்ராஸ் வெயில் ஒத்துக்கறல. நேத்து 104, இன்னைக்கு 105. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 10-15 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம். ஓகே? என்னடா மறைக்கிற விஷயம்? நான் சொல்லுவேனா? ஏதோ இது இந்த அளவு சிட்டு அவ கழுத்துல என் கை பட்டு செயின் கட்டு பின்னாடியா? அதான்டா சிவப்பு சுடியார். ஏன்டா அடிச்ச? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன், அவளோட செயின். அப்படியா? கைவிடு. கங்க்ராச்சுலேஷன். இந்த நம்ம காதல் பரிசு. அடிவதை வாங்கினா ஐயா சொல்லிருப்பு. கையப்படு. ஆல் தி பெஸ்ட். ஹலோ கொஞ்ச நேரமா ஆத்துக்கிறேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல. என்னாச்சு? என்ன ஒரு பொண்ணு அடிச்சுட்டாடா. உன்னை பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சானா? என்ன அடிச்சானா? பொண்ணுதானே அடிச்சா? பாவண்டா. ஏன்டா அடிச்சா? முடிச்சு தெரிஞ்சது அவக்கலான்னு போனேன், அதுக்கெல்லாம் அடிச்சுட்டா. இந்த இடம் ராசி இல்ல, இடத்த மாத்து. மச்சி அங்க பத்தி 2 சைக்கிள் சுட்டுவானா? முதல்ல நீ போ, அப்புறம் வரேன். ஓகே. முருகா, பர்ஸ் லஞ்சு சைக்கிளுக்கு வந்திருக்க. அடுத்தது ஏரோப்ளைனா இருக்கணும். வேல் வேல். என்ன சார் வேணும்? என்னம்மா என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு? பிடிச்சிடுறேன். எங்க 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 அந்த பக்கமா? பிடிக்காம விட மாட்டேன். நானும் வரேன். உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிள் நமக்காக, அடுத்தது ஏரோப்ளேன் எனக்காக. அடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது? இவனுக்கு எதுக்குடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு? இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது. என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வாட்டி மீன்? அட விடுறேன், மீனாவது கருவாடாவது. ஏய், வக்கீல் கிட்ட போனீங்களே, என்னடா ஆச்சு? வக்கீல் கிட்ட எல்லாம் நல்ல வரையும் விசாரிச்சாச்சு. சரி, சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை 1 வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாதபடி குண்டா சாட்ல உள்ள தட்டாங்களாம். அவனை பாக்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும், இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? மை டியர் ஃப்ரெண்ட் சுந்தர், நீ ஜெயிலுக்கு போயிட்ட.
உன்னை என்னால மறக்க முடியல. அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக ஒரு சிகரெட். என்னங்க இது? 2 சிகரெட்டை வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க. ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை 2 இழுப்பு இழுத்தான். இது என்ன விலை? யோ இங்க பாரியா, உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன். போலீஸ கூப்பிடுங்க. யோ அடி வாங்கின நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க. அண்ணே கால வர போறானா? யோ எந்திரியா. அண்ணே நான் 2 வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுடுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்க. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம். சரி சரி, என்ன வந்த? என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியனாவது பாரு. ஐ பிஸ்கட். பொண்ணு இருக்குது, பக்கத்துல போலீஸ் இருக்குது. இந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும். அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். கரெக்ட். ஏய் வாடி போலாம். அறிவில்ல, பக்கத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்கல்ல. அட்ரஸ் தரேன், வீட்டுக்கு வா. அதிகம் இல்ல, 200 ரூபாய். கருணை புரிவா நண்டப்பா. போய் காப்பாத்துமையா. ஏன் முழுகிடுவேன்னு பாக்குறீரா? நான் முழுகினா கூட பரவாயில்ல. நானும் அப்புறம் எங்க ஆத்துல எல்லாரும் தலை முழுக முடியாது. 1000 மேலும் பயப்படுறேன். நீரே போய் காப்பாத்திருக்கணும். முடியணுமே பயப்படுறீரா? நான் முழுகாம பரவாயில்ல, எங்க ஆட்டுக்காரு முழுகாம இருக்கா. நானும் பருவ பொண்ணுனா காப்பாத்திருப்பேன். பச்சை குழந்தை தானே. பாத்தீங்களா, எவனோ ஒருத்தர் லால் பாயவானே. யாரு? நம்ம ரங்கமணி. என்னமா நீங்க போய் அவனை சுட்டுட்டானே. அம்பி இப்படியே ஆத்துக்கு போயிடாதா? நீ காப்பாத்து. அறிவா சேரையில இருக்கிற செஞ்சாலி மகண்டா. ரங்கமணி தொட்டதான் தொட்டுட்ட, அப்படியே ஆத்திர ஒரு முழுக்கு போட்டுட்டு போயிடான். தோஷமெல்லாம் போயிடுண்டா. தண்ணீர முழுகினா மட்டும் தோஷம் போயிடுமா? அது எப்படி மாமா? இந்த தண்ணீர்ல தானே அந்த ஹரிஜன பையன் விழுந்தான், அதுக்கு மட்டும் தோஷம் இல்லையா? ஜலத்துக்கு எதிராக தோஷம். கங்கையில மூழ்கினா பாவம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாரோ இல்லையோ? ஓஹோ, இந்த தண்ணீர முழுகினா தோஷம் போயிடும், கங்கை தண்ணீர முழுகினா பாவம் போயிடும். ஆனா எந்த தண்ணீர முழுகினாலும் உயிர் போயிடும். அது தெரியுமோ? ஏ அம்பி, ஆச்சாரம் ஒண்ணு இருக்கு, அத மறந்துடாதா. ஆச்சாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல வழின்னு அர்த்தம். அந்த நல்ல வழி மேல எதுக்கு பழி போடுற? பேசாம போங்க. ஓய் பஞ்சு, பார்த்தீரா நேத்து முளைச்ச காணா என்னமா பேசிட்டு போறான். அவனை சொல்லி குத்தவில்லை, அவன் தோப்பனால் அவனுக்கு மீதளிக்க விட்டதே தப்பு. அத முறுக்கென்று சதா பேசின்ற கிற்கு பயன். ஓய் பஞ்சு சுப்புடு, என்ன இவனை இப்படி விடப்படாது. முதல்ல வார்த்தை போய் எல்லாத்தையும் சொல்ல. பாத்தலாடி, அங்க பசங்களை ஆட விட்டுட்டு
வாத்தியார் இங்க வந்து வாய பொழந்துட்டு தூங்கிட்டு இருக்க. சும்மா விடாதடி, பாத்துட்டே இரு. இப்ப என்ன பண்ற பாரு. தூக்கமா தூக்கம்? தூங்குவா தூங்குறேன். இங்க வந்து கெக்க புக்கன்னு சிரிச்சு தூக்க கிழக்கத்துல மூவில பிசாசோன்னு பயந்துட்ட. உன்னை பார்த்த பிறகுதான் நரிமுகத்துல முடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுட்டேன். நரிமுகத்துல இல்ல மாமா, கரிமுகத்துல முடிச்சிருக்கேன். அப்படின்னா ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. ஓய் கருவா, என்ன காணும்? நடு ஜாமத்துல நாய் ஊழியற மாதிரி காதல வந்து கத்துண்டுச்சு. என்ன காணும்? பல்லே இல்ல, என்ன சிரிப்பு இருக்கு? என்னங்க கண்டுட்டு என்ன காடுது? ரெண்டு பேரும் ஐயனார் சில போல இருக்காரு. அறிவு இருக்கா? ஐயனார் எனக்கு சரி, உடம்பு இருக்கு, இவருக்கு சரி. பையன் நேரம் வச்சுப்போம். ஏங்கானு அதுவா முக்கியம். ரெண்டு பேர் முகத்துல என்னங்கானு? மூக்கி அது தெரியறது நேக்கு, மூக்குக்கு கீழே குழைச்சு பூசினா மீசையாகாதுங்கானு. தானா முளைக்கணும். ரெண்டு பேர் முகத்திலேயுமா? ஆமா. இது யாரு செஞ்ச வேலை? இந்த அக்ரஹாரத்துல ஒழுங்கா கோலம் போட தெரிஞ்சவ அந்த கங்கா ஒட்டிதான். அவதான் நம்ம முகத்துல இந்த கோலத்தை போட்டிருக்கான். கங்கா எங்க முகத்திலேயா கரிய பூசல? உன் முகத்துல கரிய பூசல, உன் தோப்பனார் முகத்துல கரிய பூசல. அப்படி பூசல நான் பஞ்சு இல்ல. என்ன பாளையத்தான்? ஏன் சாமி உனக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னடா ஆச்சு? அதே சாமி கேக்குற? பொண்ணு பார்க்க போனா வாசல்ல ஒரு வயசானமா நின்னுந்தாங்க. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணு இல்லங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொன்னேன். உன்ன அந்த அம்மா குழந்தை மாதிரி வைக்கப்பட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா ஏன்டா உள்ள ஓடினாங்க? அப்புறம் தான் சாமி தெரிஞ்சது அந்த அம்மா தான் பொண்ணா. அட கிரகச்சாரமே. அப்புறம் அப்புறம் என்ன, அங்க எடுத்த ஓட்டம் ஆளை பார்த்தோன்னு நின்ன. அங்க யார பார்க்க நின்ன? அதான் சாமி சின்பாட்டம் மூசுண்டமா தான் அண்ணில இல்ல. அணில ஓனான விஷயத்த சொல்ற. அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னாங்க. சரி வந்தாங்களா, அதையும் போய் பார்த்தலாமேன்னு அங்க போய் பார்த்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதையே முடிச்சலான்னு பாயில உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கையில மோடுத்துன்னு வந்தா. கபால்னு பாஞ்சு வாங்கினேன். அந்த பொண்ணு என்கிட்ட, ஏங்கோ உங்க புள்ள வரலையா அப்படின்னு கேட்டா. புள்ளையா அப்படின்னு. ஆமாங்க, நீங்க தானே மாப்பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு கேட்டா சாமி. ஐயோ அப்புறம்? அப்புறம் என்ன, ஏற்கனவே சொன்ன வயசான கேஸ் அதான் நம்ம கரெக்டுன்னு அதையே பேசி முடிச்சுட்டேன். என்ன ஏங்க உங்க முகத்துல சொல்லிக்கிறாப்புல இருந்தது மூக்க ஒண்ணுதான், அதுக்கும் ஆபத்து கொடுத்தா. ஏங்க பூனை ஏதாவது மூக்க கருவாடு நடத்தி கபத்துல கம்மி கொடுத்தா? அது இல்லைங்க, எங்க ஆத்துல பசுமாடு இருந்ததோ இல்லையோ? பசுமாடா? நான் பாக்குறதுக்கு எரும மாடுலாம் இருந்தது. அது இருமாடு இல்ல காணும், யாத்துக்காரி. தூரத்துல இருந்து பாக்குற போது அவ அப்படிதான் தெரியவா. சரி விஷயத்துக்கு வரும். நம்ம ஆத்து பசு கொஞ்ச நாளா பால் கறக்குறேன் காணும். பக்கத்து ஆத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை கேட்டேன். அதுக்கு அவர் என்னங்கானு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா பூந்து வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காத்தால பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் ஆட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன நடந்தது? அப்படின்னு ஒரு உதை, எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. ஓய் பஞ்சு வராருங்கானு. அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானே. ஓய் நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சுப்போ. அந்த பையன் வந்தானா பார்த்து பாராம போயிடுவான். இங்கேதான் நின்னுப்பான். இதுக்கு முன்ஜாக்கிரதையா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா போடும். பார்த்து வரும். மாடிக்கிச்சு மாடிக்கிச்சு. எடுத்து விடுறேன் எடுத்து விடுறேன். கைலைகள் நாய்கள் இவன் போட்டானே தெரியல.
இந்த முள்ளே ஆயிடும். வாடியம்மா அடாடா, பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி நீங்களா? அடாடா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, அவசரத்துக்கு பேரம் இல்ல. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்க? என் தலையை பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. அப்பா சாமி ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. அம்மா, உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ குலுங்கி நடக்கிறது கோபுஜான் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே, நல்ல கிளவியா பார்த்து குச்சு. என்னடா அது? முள்ளு பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. கரையில முள்ளு இருக்க. டேய் பாளையத்தான் போறாள. ஆமா, ஒரு நாட்டுக்கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. அவதான் என் பொண்டா. டேய் அங்க பாருடா, நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கால. Dress கூட பிரமாதம்டா. அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம். பார்த்துட்டா போச்சு. ஆறாதான் விடும். அவன் வர்றா 10 காசு பைத்தியம். அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டேய் 10 பைசா இங்க வா. அதோ இருக்காள செங்கமலம், நேரா அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றியா? 10 பைசா உனக்கு எத்தனா பாத்துறேன். இந்த 10 பைசா. நீ பிழைக்க மாட்டே. ஓ இல்ல பாவாடை காணோம். என்னடா மோப்ப முடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர? என்னன்னு சொல்லு. ஏய், சீ. அடிக்காத அடிக்காத. ஐயா 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 அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஏன் அடிக்கிற? அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பார்க்க சொன்னாங்க, அதான் பார்த்தேன். நான் ஒன்னு சொல்றேன் செய்வியா? இது எப்படி? நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா இந்தா. நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்கா? ப்ளூ தானே? எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. எப்படிங்க? ஐடியா வருது. இப்படி வா. ஓய் 10 காசு. இவன் கிட்ட 10 பைசா கொடுத்தா என்ன வேணா செய்வான். அப்படிங்களா? பாரு. ஓய், நான் 10 காசு தரேன், உன் பையில இருக்கிற காசெல்லாம் கொடுக்குறியா? 10 பைசா. இந்தா. பாத்தியா? பாவம், கொடுத்துருங்க. அங்கதான் கஷ்டமே. இத சும்மா கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். இதோட 10 பைசா கொடுத்தாதான் இதை வாங்கிக்குவான். பாரு, இந்தா எடுத்துக்கோ. 10 பைசா சொல்லல. இப்போ எடுத்துக்கோ. இனிமே நம்ம காதலுக்கு தூதுவன் இவர்தான். 10 பைசா 10 பைசா 10 பைசா. 10 பைசா. 10 பைசா 10 பைசா. 10 பைசா. பின்னழகை காண இரு கண்கள் போதாதோ.
நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே. யோ, முதலாளி பொண்ணு நோட்டு விடுறது இல்லாம இப்ப ஏன் கேட்டி வந்துட்டியா? சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா? அந்த மாதிரிதான் காதல். யோ கண்ணியம்மா, சக்கராலையில பேசினா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். யோ நல்ல சந்தர்ப்பம். நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கோம். யோ கண்ணியம்மா, நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓஹோ, என்ன மாமாங்கிறியா? உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கியே கண்ணி. மாமா, அதான் பக்கத்துல வந்துட்டேன்ல, இன்னும் என்ன மாமா மாமா. கண்ணி, எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன். புடவையும் துவைச்ச சரி, ஜாக்கெட்டு சரி, பாவாடை கட்டி இருக்க. பனியன் யாருது? மாமாவுது. சீ, மாமா மாமா மாமா. யாரு மாமா? எங்க இருக்கான்? தண்ணிக்குள்ள. ஓஹோ, தண்ணிக்குள்ள இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ரெட்டரத்திலே பேசிக்கிட்டு குறும்புக்காரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தாண்டா கண்டியம்மா மாம. இவ்வளவு நேரம் வரை எங்கேயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. சொக்கி, எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும். உனக்கு சைக்கிள்லயே வந்திருக்கு. என்னையா ஓசிக்ராக்கி, இன்னைக்கு தண்ணி போடாமே வளர்ற? சில்லற பயல்களுக்கு சில்லற சில்லறையா சாராயத்தை வித்து நீ என்னத்த கண்ட? 2 பீப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது. கைவசம் இருக்கா? என்னைக்கும் இல்லாத திருநாளா 2 பீப்பாவா? அதான வேணாங்கிறது. நீ விக்கிறவா, நான் வாங்க வந்தவன். இருக்கா இல்லையா? இருக்கு. பணத்தை எடுத்துக்கோ, சரக்க கொடுத்து அனுப்பு. ஒரு 200 போடுறது. 2 பீப்பாவுக்கு தான் பணம் கொண்டாந்துருந்தேன். ஓசியில குடுக்கறையா? குடி. சுபையா, எதுக்கியா 2 பீப்பா சாராயம்? சொல்ல மாட்டேன், நான் ஸ்டெடியா இருப்பேன். நீ குடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? குடிக்கும் போது மட்டும்தானா? மத்த நேரத்துல நீ எப்பவும் அழகுதான். இந்தா குடி. இம்பிட்டு குடிச்சிட்டியே, இப்ப சொல்ல எதுக்கியா 2 பீப்பா? சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். சுபையா, நீ சொல்லலனா அப்படியே உன் கிட்ட வந்து சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். உன்னை கட்டி புடிச்சி சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். ஒரு முத்த கொடுக்கலான்னு இருக்கேன். அப்பவும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். சொல்லியா? வாஞ்சிநாதன் தேர்தல் நிக்கிறதுனால ஐயாவுக்கு தோல்வி ஜினி கண்டுச்சு. அதனால 500 பேரை கள்ள ஓட்டு போடுறதுக்காக கல்யாண மண்டபத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2 பீப்பா சாராயம் தேவைப்படுது. அதை வாங்குறதுக்காக என்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை வெளியே எங்கேயாவது சொன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ என்ன தொடலையே, நான் எதுவும் சொல்லலையே. இந்த 500 பேரை பத்தி எதுவும் சொல்லலையே. நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஸ்டெடியாவே இருப்பேன். 500 குடிமக்களே, நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து கள்ள ஓட்டு போடுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஓஹோ, முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க. எது தொழிலே தானே? சரி சரி, அடிக்கடி தொழில் மாறும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முதலாளி ஐயா சாராயத்தை அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு நாளும் குடிக்கலாம், ஆனா நாங்க 200 தான் தருவோம். வாங்க வாங்க, வரிசை வாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போப்பா. என்னக்கா, சாராயத்தை குடிச்சது மயக்கமாயிடும் சொன்ன? இது பெசலா தயார் பண்ண சாராயம், பொறுத்திருந்து பாரு. பயங்கரானுங்க. ஆமா, சத்தம் போடாதீங்க. ஒழிஞ்சானுங்க. நான்
நான் சொல்றத கவனமா கேளுங்க. இடது கையில ஆள்காட்டி வரல சரியா புள்ளி வைக்கணும். என்ன? இந்தா நீ போய் கட்டு. என்னையா இது வெறும் பாலம் இல்ல, உங்க முதலாளியோட ஆணவத்துக்கு கட்டின சமாதி. தேர்தலுக்கு 500 பேர் கள்ள ஓட்டு போட கூட்டு வந்தீங்களே, என்ன ஆச்சு? தோத்து போயிட்டோம். எப்படி தெரியாது, விதி விளையாடிடுச்சு. இல்ல நான் தான் விளையாண்டேன். எப்படி? அவங்க விரல்ல புள்ளி குத்துனது நான். ஏய், உங்க முதலாளியும் அவருடைய கோஷ்டியும் பழப்பு தேடி அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கோம். அப்ப இந்த பாலத்திலே போலாம், நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம். போ.